வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்துடைய மொழியும், அதை எப்படியெல்லாம் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி சொல்லிட்டேன். அடுத்த பதிவில் பிரபஞ்சம் இது உண்மையா அப்படின்றதுக்கு ஆதாரத்தோடு உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கம் கொடுத்துட்டேன். என்னோட பதிவுன்றது ரகசியங்களை வெளிப்படுத்துறது தான். இப்போது நிறைய பேர் பஞ்சபூத சக்தி நினச்சா அவ்வளோதான் அப்படின்றாங்க. என்னங்க பஞ்சபூதம்னா? நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் இதனங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதில் இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சிச்சு உங்களால் தாங்கவே முடியாது. நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா உங்கள் வீட்டில் ஒருத்தராக நான் மாறணும். அப்போ தான் சகஜமாக பேச முடியும். நாம் வாழற இந்த பிரபஞ்சம் வெறும் மண்ணாலேயும் கல்லாலேயும் ஆனது இல்லைங்க. நம்ம சுற்றிலும் 5 பேராற்றல் நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. அதில் முதல் சக்தி தான் இந்த நிலம். இதை பற்றி நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த வீடியோவை பார்த்து முடித்ததுமே உங்களுக்கு இதெல்லாம் இதுக்காக தான் நடந்ததா அப்படின்ற ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் இந்த பகுதியை நிலத்தை மாத்திரம்தான் கேட்க போகிறீங்க. ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு தினம் போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன விஷயம்னா, நிறைய ஆச்சரியங்க இருக்குது, அதிசயம் இருக்குது, ரகசியம் இருக்குது, கருப்பு பக்கம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அறிவியல் இருக்குது, ஆன்மீகம் இருக்குது, நம்ம உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. என்னங்க பஞ்சபூதத்தில் இத்தனையும் இருக்கா? நிறைய இருக்குங்க. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சபூத ஸ்தலம் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். காஞ்சி ஏகாம்பரநாதர் திருக்கோவில் தான் பஞ்சபூத ஸ்தலமாக இருக்குது. இங்கே இருக்கிற சிவன் ரொம்ப அற்புதமானவர். அம்பிகை காமாட்சி தன்னுடைய கையால் மண்ணால் வழிபட்ட லிங்கம் தான். இந்த மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்குங்க. ஆற்று வெள்ளம் எவ்வளோ வந்தாலும் கரையாமல் இருக்குதுங்க. இது ஆன்மீக ரகசியம். மண்ணில் பிறந்து மண்ணுக்கே திரும்புவாய். நிலம்ன்றது பொறுமையின் சிகரம். நம் கர்மா வினைகளை தாங்குகிற சக்தியாக இந்த நிலம் நினைக்கப்படுது. அறிவியல் படி கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் நம்ம உடம்புல கட்டமைக்கப்பட்டிருக்குது. புவியீர்ப்பு விசைப்படி சொன்னோம்னா கிராவிட்டி நிலம் நம்மை வசப்படுத்துதுங்க. இந்த பூமி நிலத்தின் காந்த புலனமைப்புக்கு நம்முடைய இதயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க. ஒரு வித மண்ணில் விழுந்து எப்படி உயிர் பெற்று எழுதோ அதே ஆற்றல் நிலத்தின் மூலக்கூறில் இருக்குது. மனித உடலுக்கு நிலத்துக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா? நம்முடைய உடல் எலும்பு, தசை, தோல், நகம், முடி எல்லாமே நிலத்தோட அம்சம். இதுதான் உடலுக்கு அழகையும் வடிவத்தையும் கொடுக்குது. மனிதனுடைய பாதுகாப்பு உணர்வையும் பிழைப்பு திறனையும் தீர்மானிக்கிறது இந்த நிலம்தாங்க. இதில் நிறைய அதிசயம் இருக்குதுங்க. வெறும் காலோட இந்த மண்ணில் நடந்தோம்னா பூமியில் இருக்கிற எலக்ட்ரான்கள் நம்ம உடலுக்கு பாஞ்சு இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதா நவீன அறிவியல் சொல்லுது. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு தகவலும் இருக்குதுங்க. இந்த மண்ணோட வாசனை இருக்குது தெரியுமா? நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. இது சித்த மருத்துவத்துப்படி இந்த வாசனை மன அழுத்தத்தை குறைக்குதுங்க, ஆயுளை அதிகரிக்க வைக்குது. அதனால தான் கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. இந்த மண் எப்படி உருவாகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு அங்குலம் மண் உருவாகிறதுக்கு 500லேருந்து 1000 ஆண்டு வரைக்கும் ஆகும். ஆனால் இந்த மண்ணில் உருவான இந்த மனிதன் உடல் சில சாகத்திலேயே மீண்டும் மண்ணோடு கலக்குது. எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்கள். நிலன்றது வெறும் மண் மாத்திரம் இல்லைங்க, அது நமது உடலில் அஸ்திவாரம். நாம் எப்போது மண்ணை மதிக்கிறோமோ அப்போ தான் அது நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும். மண்ணை மிதிக்காத கால் ஆரோக்கியம் இருக்க வாய்ப்பே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். மண்ணை மிதித்தா அந்த காலுக்கு பயங்கர சக்தி. அந்த மண்ணை மிதிக்கலைன்னா அவனுக்கு ஆரோக்கியமே இருக்காது. ஒரு சின்ன விஷயத்த சொன்னால் உங்கள் மனசுக்கு அது ஆழமாக இந்த மண்ணோட மகிமையை புரிய வைக்கும். ஒரு சீடை விருத்த குருக்கிட்ட போய் கேட்குறான், குருவே
இந்த மண்ணை தாய்க்கு சமமாக எதுக்காக நம்ம சொல்கிறோம்? அதுக்கு அந்த குரு சொன்னார், இந்த மண்ணில் தானப்பா மலமும் கழிக்கிற, இந்த மண்ணில் தான்ப்பா நீ எதை போட்டு மிதித்தாலும், இல்லை குழி பறித்தாலும், தோண்டினாலும், துன்பம் கொடுத்தாலும், அதை காயப்படுத்தினாலும், என்ன என்ன வேணாலும் உயிர் வதைய அந்த மண்ணில் நீ செஞ்சிட. என்ன அட்டுழியம் செஞ்சாலும் அது எந்த இடத்துலையும் உனக்கு உணவு கொடுக்காமல் இருக்கவே இருக்காது. யோசிச்சு பாருங்கள், இந்த மண்ணுக்காக எவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடக்கிற எல்லா பிரச்சனையும் மண் சம்மந்தப்பட்டது தான். நாம் கல்லை விட்டு எரிஞ்சாலும் கனிஞ்ச பழத்தை தான் அது கொடுக்குது. அந்த பொறுமை நமக்கு வரணுன்னு தான் நிலம் ஒவ்வொரு நிமிஷமாக நமக்கு உணர்த்துது. எல்லா சந்தர்ப்பத்திலையும் நல்லவனையும் தீயவனையும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தங்கிட்ட வச்சுக்கிட்டு தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்குற இந்த தாய் மண்ணுக்கு சமமான மண்ணை நம்ம மதித்தோம்னா ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல். அதனால தான் நம்ம இதை தாய் மண்ணுன்னு சொல்கிறோம். தாய் ஒருத்தி தான் நீ என்ன பண்ணாலும் தன் பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாள். நீ அக்கிரமம் பண்ணாலும் தாங்கிறது இந்த மண் தான். அதனால தான் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, போருக்கு போகிறதுக்கு முன்னாடி மண்ணில் அந்த மண்ணை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு நாங்கள் ஜெயிச்சு வரோம் அப்படின்னு ஒரு பிடி மண்ணை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மண்ணின் மைந்தனை அழகாக போர் செய்ய வச்சு காப்பாற்றி கூட்டிகிட்டு வரோம். எவ்வளோ பெரிய ஆற்றல் பாருங்கள். இந்த மண்ணுக்கிட்ட இருந்து பொறுமையை கற்றுக்கணுங்க. இந்த மண்ணில் நிறைய ஆற்றல் இருக்குதுங்க. ரகசியம் உங்களுக்கு தெரியாதில்ல. இப்போ ஏகப்பட்ட இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சொல்ல முடியாத நம்பர் கணக்கில் மனுஷங்க பிறந்தும் இருக்காங்க, இதே மண்ணில் மறைஞ்சும் இருக்காங்க. இந்த அத்தனை பேருடைய ஆற்றலும் இந்த மண்ணில் மறைந்திருக்குது. இந்த மண்ணை நம்ம மதிக்கணும். அதனால தான் நாம் இறைவனை வணங்கும்போது தரையில் உட்காரணும். மனித உடல் மூலாதாரம் சக்கரத்துக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் இருக்குது. அதனால தான் கோவிலுக்கு போகும்போது அங்கே இருக்க நல்ல அதிர்வலைகள் முதல்ல நம்மளுடைய மூலாதாரம் வழியாக நம்முடைய மூளைக்கு போகணும். அதனால் தரையில் உட்காரணும். அங்கே போய் நாற்காலியோ சேரோ போட்டு உட்காரக்கூடாது. தரையில் நல்லா உட்கார்ந்தோம்னா அந்த கோவிலில் இருக்கிற அந்த மொத்த வைப்ரேஷன் ஆற்றலும் மூலாதாரம் வழியாக உங்கள் மூளைக்கு எடுத்துகிட்டு போகுது. இதனால் நம்ம பயங்கர ஆற்றலோடு தான் திரும்பி வருவோம். நம்ம வீட்டில் தியானம் செய்யும்போது நம்ம அப்படி உட்காரக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வேறு வேறு வைப்ரேஷன் வேறு வேறு சக்திகள் போகுது. அதுக்காக ஒரு விஷயம் செய்வாங்க பெரியவருங்க. எப்படின்னா, ஒரு பாயோ இல்லை ஒரு மனையோ இல்லை ஒரு சின்ன துண்டோ போட்டு தான் அது மேலே உட்காருவாங்க. இது எல்லா மதத்தவர்களும் செய்கிற விஷயம். நீங்கள் ஊன்றி கவனிச்சிங்கன்னா தெரியும். இதுக்கு ஒரு கர்ம பக்கம் இருக்குதுன்னு சொன்னேன் தெரியுமா? அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? அப்போது அதையே நான் சொல்லணும். கர்ம பக்கம்ன்றது தவறான விஷயம் இல்லை. அதாவது இந்த மண்ணில் எந்த மனுஷன் நடந்தாலும் அவனுடைய உணர்வுகள் அத்தனையும் அந்த கால் வழியாக அந்த மண்ணை இழுத்துக்கும். இந்த மண்ணில் எத்தனையோ மனிதர்கள், அதாவது போர்க்களத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு விதத்திலேயோ புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கடைசி நிமிர போராட்டம், பயம், ஆற்றல், வீரம், நம்பிக்கை அத்தனையும் இந்த மண்ணில் பதிஞ்சிருக்கு. இது கருமை பக்கம். அதாவது எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பாருங்கள். இப்போ சொல்லலை, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே வீட்டில் உட்காந்துருக்கலாம். ஆனால் இதே மண்ணில் எத்தனையோ உயிர்கள் புதைக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் அதனுடைய கடைசி நிமிர போராட்டங்கள் அத்தனையும் ஒவ்வொரு மண்ணிலேயும் அதிர்வாக இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் இந்த மண்ணை நம்ம ரொம்ப மதிக்கணுங்க. அந்த பயம், ஆற்றல் இது எல்லாமே இந்த மண்ணில் பதிஞ்சிருக்குது. அது என்றைக்குமே அதை வெளிக்காட்டாமல் இருக்காது. அதனால தான் நம்ம வீடு கட்டும்போது இது எத்தனை கால்பட்ட மண்ணோ தெரியாது, இதில் என்ன நடந்ததோ தெரியாது, இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் நம்ம அந்த மண்ணுக்கு சாந்தி படுத்துகிறோம். அதாவது பூஜை செஞ்சுட்டு தான்
அந்த இடத்துல நம்ம வீடு கட்டவே தொடங்குகிறோம். பூமி பூஜை செஞ்சுட்டு தான் அந்த மண்ணில் வீடு கட்டுறோம். அதை சாந்தப்படுத்தினா தான் எந்த ஒரு ஸ்தாபனமும் நல்லா இருக்கும். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சா? இந்த முறை தான் பெரியவங்க வீட்டுக்கு வந்து போகும்போது சில நேரம் குழந்தைங்களுக்கு உடல் சரியாமல் இல்லை ஆகிடும். அப்போ சொல்லுவாங்க, யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலப்பா, கொஞ்சம் அப்படியே நடையை பெருக்கிட்டு வாங்க, அந்த மண்ணில் சுற்றி போடலாம், குழந்தைங்க சரியாயிடும். ஏன்னா வந்தவங்க எந்த ஆற்றலோடு வந்தாங்கன்னு தெரியாது, அவன் எந்த மனசோடு வந்தால் எங்கே போயிட்டு வந்தான்னு தெரியாது. இந்த கண் திருஷ்டி போக்குறதும் இதே மண்ணு தான். இந்த கால் தாங்க நம்முடைய எண்ணத்துலேருந்து நம்மளுடைய மைண்டில் இருக்கிற எல்லா எண்ணமும் வெளியில் போக வைக்குது. அதனால தான் அந்த காலடி மண்ணை எடுத்து சுற்றி போடுவாங்க. இன்னொரு ரகசியமும் சொல்கிறேன். வாழ்க்கையில் இந்த மண்ணில் இருந்தவங்க கடைசி நிமிடம் பயங்கரமான எண்ண அலைகள் தொடர்புடையது. அதாவது மரண போராட்டம் இந்த மண்ணில் நிறைய நடந்திருக்கும். இந்த மண் நிறைய உண்மை சம்பவத்தை தெரிஞ்சு வச்சுருக்கோம். சில இடங்களுக்கு நம்ம போனோம்னா அங்கே நிம்மதியே இருக்காது. அது அந்த மண்ணோட திறன். அது சிலர் கூட நான் உங்களுக்கு சொன்னால் தப்பாக இருக்கும். சில இடத்துல நம்ம போய் தங்கணும்னு நினைப்போம். ஏதோ ஒரு சக்தி அங்கே இருக்கவே விடாது நம்மளை. அந்த மண்ணில் இருந்தவங்க மறைஞ்சவங்க என்ன போராட்டத்தில் இருந்தாங்கன்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி என்ன துன்பம் விளைவிச்சாங்கன்னு தெரியாது. எதுக்காக அவங்க மறைஞ்சாங்கன்னு தெரியாது. நான் பல யுகங்களை தாண்டி சொல்கிறேன். அதே மாதிரி சில இடத்துக்கு போனால் நம்மளால் எழுந்திருக்கவே முடியாது. அந்த இடத்துக்கு போனாலே மனசு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கும், ஏதோ அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி நடந்திருக்கு. இதெல்லாம் அது நிறைய ஞாபகம் வச்சுருக்கோம். சிலருடைய கோபத்துக்கு காரணமாக சில வேலைகளை பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய துரோகம் நடந்துருச்சுன்னா அவங்க பண்ணுற முதல் வேலை அந்த மண்ணை எடுத்து அந்த மனிதனை நினச்சி தூக்கி வீசி எறிவாங்க. இது அந்த காலத்தில் இருந்ததுங்க. எங்கள் மூதாதையார் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்க, நீ எனக்கு இப்படி பண்ணிட்ட, அதனால் இந்த மண் மாதிரி நீ இருக்க மாட்ட அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது அந்த மண் கேட்டு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். இது அந்த மண் தகுந்த நேரத்தில் உண்மையான தவறாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மண் அந்த சக்தியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த பூமி கிடைக்காத அளவுக்கு பண்ணிடும். இப்போ நம்ம நினைக்கிறோம், சும்மா ஒரு பங்காளிக்கிட்ட சண்டை போடுறோம், ஏதாவது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த மண் பிடுங்குற அந்த விஷயம், ஒருத்தரை ஏமாற்றி சிலர் கையெழுத்து போட்டு மாற்றி வாங்கி, சிலர் இன்னொருத்தர்கிட்டேருந்து வலுக்கட்டாயமாக துன்புறுத்தி வாங்கின எந்த நிலமும் அதன் பிறகு அவங்களுக்கு அதை இடிச்சிட்டு கட்டினா கூட மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கவே கொடுக்காதுங்க. அவ்வளோ பெரிய அந்த மண்ணுக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. சில இடங்கள் நம்மளுக்கு சந்தோஷம் தரும், சில இடத்துல அது வாழக்கூடிய அனுமதியை அந்த மண் கொடுக்கும். ஆனால் சில இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அது அங்கே உங்களை இருக்க விடாமல் துரத்தி விடும். இந்த மண் ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதனால தான் வெளியில் நம்ம போயிட்டு வரும்போது அந்த காலை அலம்பிட்டு உள்ளே வரணுன்றது. ஏன்னா எந்த மண்ணில் என்ன துன்பம் இருக்கோ தெரியாது. அந்த துன்பத்தோட அந்த அதிர்வு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். நான் பூஜை விஷயத்தில் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த கால் வழியாக தான் எல்லாமே வர்றது. இப்போ இந்த நிலத்தை பற்றி நீங்கள் முழுக்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. சில நன்மை தீமையும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த நிலத்தை நம்ம மதித்தோம்னா, அதாவது அதில் ரசாயனம் கலக்காமல் நம்ம மரங்களை வளர்த்து பாதுகாக்கும் போது நிலம் நமக்கு உணவையும் மன உறுதியும் தருங்க. கோபப்படும் போதும் இந்த நிலத்துக்கு அதை செய்ய முடியும். நிலம் அளவுக்கு அதிகமான நம்ம தோண்டி துன்புறுத்தும் போது அந்த காயத்தை தாங்க முடியாமல் அந்த காயப்பட்ட அந்த நிலம் அந்த பேராசையை அழிக்கிறதுக்கு காடுகளை அழிக்கும், நிலத்தை சேதப்படுத்தும், அதாவது நிலநடுக்கம் கொடுக்கும். இந்த மாதிரி விஷயம், நிலச்சரிவு இதெல்லாம் உண்டாக்கும். நிலம் நமக்கு ஆதாரத்தை தந்தது, ஆனால் நம் உடலில் ஓடும் இரத்தத்தையும் நம் உணர்ச்சியையும் கட்டுப்படுத்தும் ஒரு சக்தியும் இருக்குதுங்க. அதுதான் இந்த நிலத்தோட சக்தி. இந்த நிலத்தில் அதிக சக்தி இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க.
நான் உங்களுக்கு சொல்லும்போது இது வரைக்கும் இந்த நிலத்தை பற்றி நம்மளுக்கு தெரியாது. ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறந்த உடனே முதல்ல ஆசைப்படுறது எதுக்குங்க? அம்மா மடியில இருந்து கீழே போதான் பார்த்துக்கிட்டே இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்படி கீழே எப்போ விழுதோ அந்த நிலம் அதுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த இடம் அதுக்கு போதாது. அடுத்தது முட்டி போட ஆரம்பிச்சிடும். எவ்வளோ வேகமாக முட்டி போட்டு இடத்த ஆக்கிரமிக்கணும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது முட்டி போட ஆரம்பித்தாச்சா நம்ம வீட்டுக்குள்ளே தான் முட்டி போடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணும்? எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். செவுத்தை பிடிச்சிட்டு வாசப்படி வரைக்கும். அதுக்கு இந்த இடம் பத்தாதான் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? வீதியில் இறங்கி ஓட ஆரம்பிக்குது. அந்த ரோடு பத்தலை. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போகுது. கல்வி அறிவை கற்றுக்கிட்டு இந்த நிலத்தை எப்படி நம்ம எடுக்கலான்னு பார்க்குது. இது நான் சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் பிரம்மாண்டமான ரகசியம். அதுக்கப்புறம் அது படித்து முடித்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்புறம் வெளியில் போக ஆரம்பிக்கும். பார்க்குற இடம்லாம் இந்த இடத்துல தாயா நான் வீடு வாங்கணும், இந்த இடம் தாயா எனக்கு வேணும். நீங்கள் பாருங்கள், இடத்த பற்றி பேசாத ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். இந்த சொந்த மண் எனக்கு ஒரு ஒரு புடி இடமாவது எனக்கு கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த இடம்ன்றது எல்லாருடைய கனவான ஒன்று. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணாதீங்க. அது முதல்ல நம்மளுக்கு இன்பத்தை தரும், பயங்கர லாபத்தை கொடுக்கும். ஆனால் காலம் போக போக அதில் ஒருத்தர் கூட நிம்மதியாக வாழ முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ சாம்ராஜ்யத்தை பெற்ற பெரிய மன்னர்கள் கூட கடைசியாக போனது அதே 6 அடி மண்ணில் தான். எவ்வளோ அவருக்கு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கலாம், கோடிக்கணக்கான இடம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், எல்லாமே என்கிட்ட இல்லாத இடமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவருடைய தேவை கடைசி நேரத்தில் அந்த 6 அடி நிலம்தான். அதான் ஒரு வார்த்தை கூட இருக்குது, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமடா. உண்மையான விஷயங்க. இந்த நிலத்துக்கு நிறைய சக்தி இருக்குங்க. இன்னும் நான் போக போக இந்த நிலத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இந்த நிலத்துக்கும் நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதை இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம இந்த மண்ணை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மண்ணை யார்கிட்ட இருந்தோம் அதாவது ஏமாற்றி பிடுங்கக்கூடாது. அவங்களுடைய அந்த வயிற்றெரிச்சலும் என்ன அதிர்வலைகளும் உங்களை அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ விடாது. கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு அதை விட சக்தி வாய்ந்தது. ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவன் சொத்து குலநாசம். அதாவது ஈசன் கோவிலுடைய நிலத்தில் வாழ்பவர்கள் நிம்மதியாக வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. ஏன்னா அதை பாதுகாக்கிறவர் ஒரு சக்தி மிகுந்த ஒரு தலைவர், அதாவது இறையோட தலைவர். அவர் அந்த நிலத்தில் வாழுற எந்த மனுஷனையும் நிம்மதியாக வாழ விட மாட்டார். அவரும் ஒரு தெய்வந்தான். அதனால் நம்ம வாங்கிட்டோம், இந்த நிலத்தை பறிச்சிட்டோம், இனி நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினச்சா அது தப்பான விஷயம். நிலத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிங்க. அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது. நிலம் வாங்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் யோசிக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பூஜாரியை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு தேவையான அத்தனை பூஜைகளையும் செஞ்சுட்டு தான் நீங்கள் போகணும். சிலர் ஃப்ளாட்டு வாங்குவாங்க, அது ஆல்ரெடி அவங்க ஃப்ளாட்டுக்காக நிறைய பூஜை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் பண்ண போகிறது என்ன? நம்ம அங்கே நிரந்தரமாக தங்கிறதுக்கு தேவையான சக்தி வாய்ந்த பூஜைகள் தான். இப்போது இந்த நிலத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஃபுல் விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த தாய் மண்ணை மறக்காதீங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த தாய் நாட்டை யாருமே மறந்ததில்லைங்க. தாய் மண்ணில் ஒரு படுக்கிற சுகம் இருக்கு, அது யாருக்குமே கிடைக்காது. இப்போது இந்த நிலத்தை நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது என்ன? அடுத்த பூதம் என்ன? இந்த பூதம் நீர் தாங்க. அதை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த நீர் ரகசியம் பிரம்மாண்டம். ஒரு சொட்டு நீருக்கு பின்னால் இத்தனை மர்மங்கள் இருக்குமா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நாளைக்கு இந்த நீர் ரகசியத்தை உடைப்போம்.